ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரிஹாரி ரைட் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சேனலுக்கு ஏன் இந்த நேம் வச்சாங்கன்னு சில பேர் கேட்டாங்க. அதுக்கான ஒரு விளக்கமும், அதுக்கப்புறம் சில மீம்ஸோட ட்ரோலையும் நம்ம பார்க்க போகிறோம். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய இடத்துல ஒர்க்குக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் சிஸ்டம் ஒர்க் வந்து இங்கிலீஷ் தெரியாததால் கிடைக்கல. சரின்னு ப்ரொஃபஷனல் ஒர்க்கு ட்ரை பண்ணுன்னு அக்கா வந்து சஜஸ்ட் பண்ணா. சரின்ட்டு பியூட்டிஷியன் கோர்ஸ் எடுத்தேன். அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அக்கா தான் வாங்கி தந்தா. ஆனால் எனக்கு வந்து அதில் பெர்ஃபெக்டான ஃபுல் கோர்ஸ் கிடைக்கல, பாதி கோர்ஸ் தான் கிடச்சிச்சு. அதுவும் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்றதால ஃபோன் பண்ணி அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கு போகணும் அப்படின்றது ஒரு ஏமாவே மாறிடுச்சு. கோர்ஸ் முழுசாக கிடைக்கல, ஆனால் சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிச்சு. இன்டர்ன்ஷிப் அண்ட் ஒர்க் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஆனால் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து நானே ப்ரைவேட்டாக நிறைய கற்றுக்கிட்டு பியூட்டிஷியன் ஒர்க்கு தேடினா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்ஸ் ட்ரை பண்ணேன். அங்கே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்னால வேலையை விட்டு நிற்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட்டு, ஆல்பம் எடிட்டிங் இந்த மாதிரி பிடிச்ச ஒர்க்கெல்லாம் வேலை கிடச்சி கூட என்னால் போக முடியாத சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ எனக்கு கிடைச்ச வேலை செட் ஆகலை, பிடிச்ச வேலை கிடச்சும் போக முடியல. நம்ம கதையை நம்ம முடிஞ்ச அளவு மாற்றணும், கதையை மாற்றி எழுதணும் அப்படின்னு யோசிச்சு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேனலுக்கு நேம் வந்து ரொம்ப நேரம் யோசித்து மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் ரிஹாரி ரைட், அதாவது ரிஹானா மீண்டும் எழுதுகிறாள் அப்படின்னு பேர் வச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எக்ஸாமில் ஒருத்தவங்க எழுதின ஆன்சர் பேப்பர் தான் இது. வாங்க பார்த்து ட்ரோல் பண்ணிடலாமா? இன் விச் பேட்டில் டிட் நெப்போலியன் டை? ஹிஸ் லாஸ்ட் ஒன். ஆமாம், அவங்க தான் டெட் ஆகிட்டாங்களே. லாஸ்ட்டாக எதை யூஸ் பண்ணாங்களோ அதுதான். வேர் வாஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சைன்டு? ஆன் த பாட்டம் ஆஃப் த பேஜ். எல்லா இதுலேயும் பேஜில் அந்த லாஸ்ட் கார்னரில் போடுற சைன் தானே ஏற்றுப்பாங்க. ரைட் தான். அப்போது ரிவர் ரவி ஃப்ளோஸ் இஸ் விச் ஸ்டேட்? லிக்விட் ஸ்டேட். இல்லை, இது எனக்கு புரியல எப்படி வருதுன்னு. வாட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் டிவோர்ஸ்? மேரேஜ். அதுவும் ரைட்டு தான். மேரேஜ் ஆனதால தானங்க டைவர்ஸ் ஆகுது, இல்லைனா டைவர்ஸ் எதுக்காக போகுது? வாட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் எக்ஸாம்ஸ் ஃபெயிலர்ஸ்? வாட் கேன் யூ நெவர் இட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? லன்ச்சு, டின்னரு. ஆமாம், லன்ச்சும் டின்னரும் சாப்பிட்டா பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி நினைக்க தேவையில்லை. வாட் லுக்ஸ் லைக் ஹாஃப் அன் ஆப்பிள்? த அதர் ஹாஃப். ஆமாங்க, அந்த ஆப்பிள் அதோட அடுத்த பாதி மாதிரி தானே இருக்கும். இப்போது ஒரு ஆப்பிள் கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்பிளை பாதியாக வெட்டுறோம். இந்த பாதி ஆப்பிள் எப்படி இருக்கும், அப்படி தானே அந்த பாதியும் இருக்கும். அப்போ இது ரைட் தானே? இஃப் யூ threw a red stone into the blue sea, what will it become? Simply a wet stone. How can a man go 8 days without sleeping? Easy. Sleep at night. ஆமாம், டேயில் வேலைக்கு போயிட்டாங்கன்னா நைட்டில் தூங்கிடுவாங்க 8 டேஸும். ரைட்டு தானேங்க? How can you lift an elephant with one hand? You can never lift an elephant that has one hand. ஆமாம், யானையை ஒரு கையால் தூக்க முடியாது, அதே மாதிரி அதுக்கும் ஒரு தும்பிக்கைன்ற ஒரு கை இருக்குது. ரைட்டாக தானே சொல்லியிருக்காங்க? If you had 3 apples and 4 oranges in one hand and 3 oranges and 4 apples in the other hand, what would you have? Very large hands. ஆமாம், ஒரு கையில் 3 ஆப்பிள் 4 ஆரஞ்சு, இன்னொரு கையில் 3 ஆப்பிள் 4 ஆரஞ்சு எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? இன்னும் பெரிய கையாக இருந்தால் தானே எடுத்துகிட்டு போக முடியும். If it took 8 men 10 hours to build a brick wall, how long would it take 4 men to build it? No time at all. The wall was already built. ஆமாம், அதான் ஃபஸ்ட்டு அந்த 8 ஆளுங்க 10 மணி நேரம் அந்த வாலை வந்து கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்க எங்கே கட்டுறது? கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.